நாங்கள் எங்கட பொக்குண்டு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ விளம்பரம் எடுக்க போறோம். விளம்பரமோ அதான் வந்து பாப்பாஸ் விளம்பரம் எடுக்க போறோம். பாப்பாஸ் விளம்பரம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பேபி செரமி என்று சொல்லி ஒரு பாப்பாஸ் பண்ணிருக்கிறார். அதாவது பாத்ரூம் போய் ஏதாவது பண்ணு நிலத்தில படாது வா பொக்குண்டு ஒரு நடந்து காட்டுறா ஆரம்பிக்கப்போம்னு சொல்லி கொண்டு இருந்துச்சுன்னா அப்ப எங்களோட டீச்சர் மேருக்கெல்லாம் ஒரே பதட்டமாக இருந்துச்சு. கடவுளே என்ன மாதிரி வேலை ஆடிச்சினமோ இல்லை என்ன மாதிரி டெட் பண்ணினமோ என்ன மாதிரி வரப்போதும் எல்லாரும் சரியான ஒரு குழப்பத்துல இருந்துச்சுன்னா மொட்டையோட இதெல்லாம் செய்யுதோ என்னப்பா இது தம்பி வெளியே போய் வந்து Anu wadan anu. சரி ஜெரமி பாய் முடுங்க. சரியா அனைவருக்கும் வணக்கம். நான் அனு. நீங்கள் ஜெரா இன்றைக்கி வந்து ஸ்கூல் எங்களோட நேசரி கிட்ட தான் வந்து நிற்கிறோம். இப்போ நாங்கள் வெளுக்கிட்டு நிற்கிறோமே நெஞ்சம்மாவுக்கு பார்த்தீங்களா முகம் மேக்கப் எல்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன வடிவாக இருக்குது நம்ம மேக்கப் வந்து போட்டால் அப்புறம் கண்ணெல்லாம் பெரிய கண்ணாக கிடக்கு. முட்டை கண்டாங்க அங்கே அவாட்டே உங்களுக்கு காட்டுங்க இருக்கா. நீங்களுக்கு சிமெண்டி விடுங்க கண்ணுகளை இருக்கா சிமெண்டெல்லாம் கேட்டிங்களா வடிவாக தான் இருக்குது. எல்லாரும் வந்து 6 பேரும் வந்து இன்னைக்கு வந்து நல்ல வடிவாக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் வேளாண் ஸ்கூலுக்கு வந்து போகிறோமே நெஞ்ச குட்டி. இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு வந்து நாட்டி தெரியும் வேளாண் ஸ்கூல் அங்கே இருக்குன்னு அதுதான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ நாங்கள் வந்து இப்போ எல்லாம் வளர்க்கு நிற்கிறேன். குருதாராணி வரோம் குஸ்கராணியும் குருதாராணி வரோம் வளர்க்கு நிற்கிறேன். இப்போ டீச்சராக டீச்சராக பைக்கில் இருந்தால் முன்னுக்கு போய் கிளிப் அந்த கிளிப் வந்து குத்தணுமா. அப்போ நாங்கள் போவோம்மா. இப்போ என்ன டீச்சரை கேட்டுட்டு வந்து நாங்கள் கிளிப் எங்கள் மாக்கு வந்து குத்திட்டு அப்படி வந்து போகிறோமே. முகங்களில் கை வைக்காதீங்க. என்ன முகம் மேக்கப் வந்து கலைஞ்சி விட்டு நான் வடிவாக இருக்கேன். நல்லா கண் வந்து வடிவாக வந்துட்டு வந்துட்டு எங்களை விட்டுருந்தா செய்த அவளே நமக்கு உருடி என்னதான் ஜெரமி பாய் முடுங்க. சரியா சரிங்க அக்ஷய் அம்போங்க குழந்தை காட்டு போது அப்போங்க அங்கே அக்ஷய் அம்போங்க நீங்கள் தூரத்தில் போங்க. தூரத்தில் ஒரு நடந்து போங்க இருக்கு. நடந்து வாங்க. சரி ஓகே. நாங்கள் வந்து எங்களோட வேளாண் ஸ்கூலுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் வந்து இந்த ஸ்கூலில் வந்து போட்டி நடக்க போகுது. என்ன விடுவியடா அப்போ அடுக்கலாது எத்தனை முடியும் வாங்க. எத்தனை மணிக்கு அந்த ஏரியாது நான் உனக்கு கோல் பண்ணுறேன்னு நான் முடிய விட்டுட்டு நான் சொல்லணும் நித்திர போகும்போது நான் அப்படி நடந்து அப்புறம் முடிய வந்துடும் நடக்காட்டியே நான் இதில் ஆட்டோ வரும் பிக்மியோட படம் முடிஞ்சு பிக்னிக் கூட தெரியாது. இந்த 3 மணி நேரம் 3 மணி நேரமா வாய்ப்பு இல்லைதாயா.
கால் பண்ணுவேன் தானே பார்த்து செய்வோம் எத்தனை மணிக்கு என்ன மாதிரி அந்த கால் பண்ணுவோம் சுமிதாக்காவை நீ கூட்டிக்கொண்டு வரணும் டவுனுக்கு அம்மா விட்டு ஓப்பன் சொன்னேன் பசங்க நான் போட்டேன் கூட்டிக்கொண்டு அனு அனு வாதான் அனு இதாவுக்கு நீங்களும் மறைவீங்கள் போறோங்க அவள் வந்து கனடாவில் எங்களை பார்த்தவா வீடியோவில் கனடாவில் பார்த்தா அதனை இங்கே பார்த்தேன்றவா சரி அப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு போவோமே
ஒரு நிமிஷம் ஓகே நாங்கள் வந்து கோட்டை மட்டத்தால் வந்து வெளுக்கிட்டு இருக்கிறாவே நான் குளிச்சுட்டேன் ஏஞ்சம்மாடா முகம் மேக்கப்பே வந்து இன்னும் கரையில 2 இது வருஷம் 6 தடவை அவக்காரம் போட்டாச்சு மாறி மாறி ஆனாலும் வந்து மேக்கப் கொஞ்சம் கரையாமல் இருக்கு என்று பார்த்தீங்கன்னா கண்ணு கடிச்சு அந்த கருப்பு இருக்கு அந்த கருப்பு வந்து கொஞ்சம் முடுவடை நாளைக்கு தான் நெடுபடும் இதெல்லாம் செய்யுதோ தம்பி பலிய மட்டத்துக்கு போய் வந்துருக்காரு. அப்ப வந்து நாங்க வந்து கோட்டை மட்டத்துக்கு போய் அங்க வந்து 11 பிள்ளையர் வந்து வேளாண் ஸ்கூலுக்கு வந்து வந்த பிள்ளையர் மொத்தமா நர்சரியில இருந்து 11 நர்சரி வந்து வந்ததுக்கே உண்மைக்குமே வந்து எல்லா நர்சரியில இருந்து ஒரு கூட வந்த டான்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா கோலாட்டம் தான் கூட வந்தது. நிறைய கோலாட்டங்கள் வந்து ஆனால் எல்லா பிள்ளைகளுமே வந்து உண்மைக்குமே நல்ல வடிவா செய்திருந்தேன், நல்லா இருந்தா பார்க்கவும். அப்ப சொல்லிச்சுன்னா இனி விளையத்துக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து 3 நர்சரியை வந்து நாங்க தேர்வு செய்ய போறோம்னு சொல்லி கடைசி ரிசல்ட் வந்து அறிவிக்க போறோம்னு சொல்லி கொண்டு இருந்துச்சுன்னா அப்ப எங்களோட டீச்சர் மேருக்கெல்லாம் ஒரே பதட்டமாக கிடந்துச்சு. கடவுளை என்ன மாதிரி வேலை ஆடிச்சினமோ இல்லை என்ன மாதிரி ஜெட் பண்ணினமோ என்ன மாதிரி வரப்போதும் எல்லாருமே சரியான ஒரு குழப்பத்துல இருந்துச்சுன்னா உண்மைக்குமே வந்து ஜட்ஜஸ் வந்து சொல்லிச்சுன்னா இப்போ நாங்கள் வந்து அந்த முன்னுக்கு அந்த நர்சரியில வந்து 3 பேருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்போ அவங்களோட பேரை வந்து நாங்கள் அறிவிக்க போறோம்னு சொல்லிவிட்டு பேரண்டில் பார்த்தீங்கன்னா 101, 102, 103 அப்படி இருந்தால் வந்து இதில் வந்து ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வந்துச்சுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஏஞ்சம்மாக்கான டான்ஸ் வந்து 104வது டான்ஸ் வந்து அந்த நம்பர் வந்து கொடுத்த வேணும். அப்போ முதலாவதா வந்து அறிவிச்சிச்சுன்னா 104 சொல்லி உண்மைக்குமே வந்து அதில் 2 எல்லாரும் வந்து இதாக போயிட்டு 104 அதை வந்து எங்களுடைய நேசரி தான் வந்து முதலாம் இடம் வந்து கிடைச்சிருந்துச்சு. அப்போ உடனே எங்களோட டீச்சர் மேலுக்கு வந்து ஒரு கண் வந்து கலங்குற மாதிரி போயிடுச்சு. பவானி டீச்சருக்கு வந்து எந்த அவர் வந்து இமேஜ் பார்க்கல வந்து முதலாம் இடத்துல வந்து கிடைக்கும்ண்டு முதலாவதாவே இவையே தஞ்சினது இல்லாட்டி 3வது 2வது இல்ல முதலாவதே எங்களோட மகன் நேசரி அந்த நேசரி தான் உடனே 104வது நம்பர்னு சொல்லி இவளுக்கு கொடுத்த நம்பர் முதலாம் இடம் பிடிச்சது கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்ப எல்லாருக்கும் வந்து எல்லாம் தடுமாற்றமா கிடக்கு. எல்லாருக்கும் வந்து இதா போயிட்டு மிகவும் 11 நர்சரி வந்தது. அதுலேயே வந்து ஃபர்ஸ்டா வந்து இந்த நர்சரி வந்து கிடைச்சிருக்கேங்க டீச்சர் மேருக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு சந்தோஷமும் ஆனந்தமா இருந்துச்சு. அவள் பிள்ளைகளை தான் வந்து டீச்சர் மேலும் தேங்க்ஸ் பண்ணிடணும். உண்மைக்குமே நல்ல பிள்ளைகள் வந்து ஏன் அவையிலும் வந்து குழம்பிக்கொண்டு இருந்ததுன்னா அந்த மேடை வந்து புது சுவியலுக்கு வந்து இப்போ எங்களோட நர்சரிலாம் நம்ம வச்சு பழகி இருந்தோம். அப்போ புது மேடையில கொண்டு வந்து டான்ஸ் பழகி என்ன மாதிரி செய்யணும் ஒழுங்குகள் வந்து பிழைக்குமோன்றெல்லாம் பயந்து கொண்டு என்ன செய்வினா. ஆனா உண்மைக்குமே அப்படி எல்லாம் நல்ல வடிவா வந்து டான்ஸ் வந்து செய்திருந்தேன்னா உண்மைக்கு வந்து நல்ல ஒரு பாட்டை வந்து எடுத்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன் டீச்சர் மேம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட டீச்சர் வந்து சொல்லணும் பாராட்டணும். உண்மைக்குமே வந்து நிறைய பாடுபட்டேன். எங்களோட வந்து எத்தனை டீச்சர் மேருமே எங்களோட நர்சரியில் இருக்கிற 2 டீச்சர் மேரும் அதோட சேர்ந்து இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா மற்ற டீச்சர் மேர் வந்து பழக்கிறது. மற்ற கிருஷ்ணா அண்ணான்னு சொல்லி அவர் வந்து இந்த தாளம் இதழ் போடுறவர். அப்போ என்னைக்குமே வந்து நிறைய பேர் வந்து நல்ல ஆர்வம் கொண்ட நிகழ்ச்சியில வந்து பேர் வந்து கிடைக்கணும். அதே மாதிரி வந்து முதலாம் இடம் வந்து கிடைச்சது. அப்போ மறக்கலாம் போயிட்டு இப்போ இனி வந்து என்ன செய்ய போயிடும் பார்த்தீங்கன்னா நேரடியா வந்து விளைய மட்டத்துக்கு வந்து கூட்டிட்டு போய் நம்ம நேரடியாக வந்து முதலாவது வந்து கிடைச்சரியா நீ வந்து வலிய மட்டத்துக்கு நடக்க போகுது. இப்போ வலிய மட்டம் வந்து எங்க தேர்வு செய்யப்படும் தெரியல. சூரியமாக சொல்லிச்சுன்னா அப்படி வேறு இடத்துல வந்து தெரிவு செய்வோம்னு சொல்லிச்சுன்னா அப்ப இன்னும் ஒரு 10-15 நாள் இருக்கு விளையத்துக்கும். உண்மைக்குமே வந்து சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம விடிய வந்து 7 மணிக்கே பெற்றோர் 2 பெற்றோர்களும் வந்து பிள்ளைகளை வந்து 6 பிள்ளைகளை வந்து வெளுக்கெடுத்தி விட்ட வேணும். அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து நன்றி சொல்லணும். உண்மைக்குமே வந்து வேலைக்கு வந்து அந்த அக்காக்கள் வந்து எந்த மக்களை வந்து முக மேக்கப் எல்லாம் எனக்கு போட தெரியும். அதே மாதிரி சாரியும் வந்து எனக்கு உண்மைக்குமே கட்ட தெரியும். அதப்போ வேறு யாரும் கட்ட தான் கொண்டு கட்டி போட்டு முக மேக்கப்பையும் வந்து அங்க அவங்க நேசரில் படிக்கிற டீச்சர் சொல்லி பிள்ளைகிட்ட அம்மாக்கள்லாம் வந்து 2 பேர் தான் வந்து அந்த மேக்கப்பையும் வந்து போட்டு விட்டு உண்மைக்குமே வந்து பார்க்கவே நல்ல வடிவாக இருந்துச்சு. என்ன செய்றீங்க முட்டை வலிச்சு அப்புறம் சரியான குளப்படியா தான் கிடக்குது. அங்க பாருங்க காட்டுங்க அப்படி சரி இப்ப சரி உங்களை படிக்க உங்களோட என்ன நான் வீடியோ எடுக்கிறேன். 5 போடுறாங்க 5 எப்படி
அப்போ உண்மைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏஞ்சம்மாவுக்கு வந்து இப்படியான இதுல வந்து கலந்து கொண்டது. அப்ப எங்களுக்கு வந்து உண்மைக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாம் அம்மா வந்து என்ன கேட்டாமா, அப்ப நானும் ஃபர்ஸ்ட் டான்ஸ் இல்ல நான் சொல்லுவேன் அவங்களுக்கு தெரியாதான் எப்படின்ட்டு. அப்ப டீச்சர் ஆக்கள் தெரிஞ்சு அவைகளுக்கு என்ன தெரியும் ஆடி போட்டு வந்து சிரிச்சு விளையாடினோம். எங்களுக்கு தான் ஒரு இதா கிடக்கணும் சொன்னா அதே மாதிரியே பாய்பட்ட முதலாம் இடம் வந்து கிடைச்சதுக்கு சந்தோஷமா இருக்குது. இனி வந்து நாங்க வந்து கோட்டை மட்டத்துக்கு வந்து வலிய மட்டத்துக்கு வந்து கூட்டிட்டு போவைக்கே வந்து என்ன மாதிரி இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறோம். மறக்காம இந்த 6 பிள்ளைகளுக்கு வந்து நீங்களும் வந்து மனசார வாழ்த்தி விடுங்க. என் உண்மைக்கு வந்து இணைச்சதுக்கும் அதிகமா வந்து செய்திருந்தேன். அந்த வீடியோ வந்து எடுத்திருந்தனா இந்த வீடியோல வந்து நாங்களும் பதிவு செய்வோம். ஓகே, இந்த வீடியோ பெரிய கருத்தை பண்ணுங்க. பொக்கணும் வயசாலி முடிச்சுடு பொக்கட்டு பம்பத்துக்கு விளம்பரத்துக்கு வராங்க தான் இருக்கிறீங்களா? சரியா முடிச்சுடுங்க வயசாலி.